பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கான ஜெபம் கற்பழிப்புகள். இன்றைக்கான தேவ வார்த்தை மார்க்கு 10:9. தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்க கடவான். அதே மார்க்கு 10:8. அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கான வார்த்தைகளையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, அதை பத்தி தேவன் அவ்வளோ அழகா குறிப்பிட்டிருக்காரு. அவங்களுடைய ரகசியங்கள் பெரிதான். ஸோ அந்த மாதிரிலாம் வேதத்துல அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு சில வார்த்தைங்க நம்ம படிக்கும்போது, அதாவது எப்படி சொல்ல, நம்மளுக்கே இந்த அளவுக்கு தேவன் திருமண வாழ்க்கையை குறித்து எழுதி கொடுத்திருக்காரா, அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையை குறித்து அவர் ஆசீர்வதித்து இருக்காரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு எண்ணம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு இப்போ? அநேகருக்கு திருமணம் ஆயிருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனாலும் அநேகருடைய சிந்தனைகள்ல ஒரு தவறான தாட், ஒரு எண்ணம் இருக்கும். இவங்களை பார்க்கும் பொழுது, இவங்க கிட்ட பேசும்போது அந்த தவறான எண்ணங்கள் உண்டாகுது. ஏன் உண்டாகுதுன்னு எதுக்காக தெரியுமா? எதனால அந்த எண்ணங்கள் உண்டாகுது? நிறைய பேரோட அதை ஃபேஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆன்னு பார்த்துட்டு இருப்பாரு. எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பார்வையே ஒரு எப்படி சொல்ல, ஒரு கேவலமான பார்வையா இருக்கும். எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனா அவருக்கு திருமண ஆகி பிள்ளைகள்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் அந்த தாட்? எதனால அந்த தாட்? பெண்கள் மேல ஏன் அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம்? அவங்களுடைய வளர்ப்புகளை குறித்தா, இல்ல அவங்க பெற்றோர்களை குறித்தா, அவங்க கிட்ட கேட்ட நான் வளர்ந்த விதம் அப்படி, நண்பர்கள் என்ன இப்படி கெடுத்துட்டாங்க, நான் வளர்ந்த விதம் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, மற்றவங்கள பழியை போடுவாங்களே தவிர, தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவுதான். என் சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. அநேக காரியங்கள் நடக்குது. 60 வயசு கிழமை 17 வயசு பெண்ணை கற்பழித்துதான் நாங்கள் நியூஸ்ல வாசிக்கிறோம். கொடூரமான கற்பழிப்புகள் நடக்குது, கொடூரமாக. ஹல்லேலூயா. இவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடக்குது. நம்ம நாட்டுல கற்பழிப்புக்கான தண்டனை தான் ரொம்ப குறைவுதான். ஆனால் மற்ற நாடுகள், நம்மளை சுற்றியுள்ள மற்ற நாடுகள்ல கற்பழிப்புன்னு பார்த்தா ரொம்ப கொடூரமான தண்டனைகள் இருக்கு. ஆனாலும் ஏன் கற்பழிப்புகள் குறையல? ஏன் அவங்களுக்குள்ள அந்த ஒரு வாஞ்ச? திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் நான் சொல்ல விரும்புறேன். உங்க கணவர் உங்களுக்குன்னு கடவுள் கொடுத்துட்டாரு. உங்க மனைவி உங்களுக்குன்னு கடவுள் கையால கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை. நீங்க விரும்பியோ இல்ல லவ் பண்ணியோ இல்ல அரேஞ்ச் மேரேஜோ, கர்த்தர் கொடுத்தது இதுதான் உங்க வாழ்க்கையில. இந்த உலகத்துல எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க. ஆனாலும் தேவன் நிர்ணயித்து உங்களுக்குன்னு ஒண்ணு கொடுத்தாருன்னா, அதை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? புரிஞ்சு நடந்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த குறைகள் இருக்கு, இந்த விஷயத்துல ஒரு வீக்கு, இதுல அவரு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு மனைவிகளுக்கு தெரியுமா? அநேக மனைவிமார்களுக்கு அது தெரியல. அநேகர் மனைவிமார்கள் வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு சிலர் வெளியே போற கணவர் எப்படி போயிட்டு வராரு, என்னென்ன பாக்குறாரு, என்னென்ன செய்யறாரு தெரியாது. ஜாலியா இருந்துட்டு போட்டோன்னு சொல்ற மனைவிகள் நான் பார்த்திருக்கேன். ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கை சில காலம் மட்டும் பிரகாசமா வெளிச்சம் போல இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமா இருள் மூடிடும். அவங்க குடும்பமே ஸ்தம்பிச்சு போகிற நிலைமைக்கு வந்துடும். சகோதரியே, தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கு, அவங்க எந்த இடத்துல இருந்து வளர்ந்து வந்திருக்காங்க, அவங்க இடத்துல காயங்கள் என்ன, அவங்களுடைய இருதயத்துல அநேக பாரங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு திருப்தி படுத்துறது ஒரு கணவனுடைய காரியம். ஹல்லேலூயா. அநேக ஒரு சகோதரி சொன்னாங்க, என் கணவர் பெற்றுன்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல இருக்கும். என் கணவர் வந்துட்டு எனக்கு ஒரு புடவை கூட வாங்கி தரல. ஸோ அந்த மாதிரி புடவையில இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கும். குறைகள், எனக்கு இந்த மாதிரி குறைகள் என் கணவருக்கு ஒரு சின்ன குறையா இருந்தாலும் அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது வெளிப்படுது. அந்த அளவுக்கு இருக்காங்க ஆத்மாக்கள், அந்த அளவுக்கு பாரத்தோட இருக்காங்க. என் கணவர் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி கணவர்கிட்டயும் அநேக பாரங்கள் இருக்கும். ஒருத்தர் உட்காந்து பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வெளியே போங்க. ஒரு குடும்பத்தை நான் கவனிச்சிருக்கேன். அவங்க குடும்பத்துல மாமியார் மாமனாரே கையில காசு கொடுத்து வெளியில சுத்திட்டு வாங்கன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு வருவாங்க. வெளியில போயிட்டு வாங்கப்பா, எவ்வளவு நாள் வீட்லயே இருப்பீங்க, வெளியிலயே போயிட்டு சந்தோஷமா எங்கேயாவது போயிட்டு வாங்க. எவ்வளவு அழகான குடும்பம் இல்ல?
ஏன் அந்த மாதிரி உங்களோட குடும்பம் மாறக்கூடாது? ஏன் நீ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடாது? எப்பத்தாலும் கஷ்டம் கஷ்டம் கீழ் நோக்கியே தான் போயிட்டு இருக்குமே தவிர நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா கை கோர்த்து வாழ முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதற்கு தானே திருமணம், அதற்கான வாழ்க்கை தானே சந்தோஷமான வாழ்க்கை. வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், உண்மையாய் உங்களுக்கான வாழ்க்கை வர வரைக்கும் தயவு செய்து காத்திருங்க. கர்த்தர் கரெக்டான நேரத்துல உங்களுக்கான வாழ்க்கை துணையை கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளின் தகப்பனை கர்ப்பப்பின் கிரியை அழிக்கப்படவும் அந்த வல்லமை முற்றிலுமாய் முடக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பொழிந்தருளுங்க சுவாமி. எங்க தேசத்துல இந்த கற்பழிப்பின் கிரியைகள் வேண்டாம். அன்போடு சந்தோஷமோடு மகிழ்ச்சியா இருக்க கிருபையுள்ள ஆவியை பொழிந்தருளும் இயேசுவின் நாமத்தில்.